கல் தோன்றி மண் தோன்றி முன்பொன்றும் தமிழே கவிமலையில் ஆடிவரும் கனி இளமையே சொல்லோடு உருளீந்தி விளையாட வந்தேன் துணை வேண்டும் தாயே நான் நின் திருவடிகள் வாழ்க. பொதிகை மலை உச்சியிலே புறப்பட்ட தமிழே பூங்கவிதை வானேறி தவழ்ந்து வரும் நிலவே மதியறியா சிறுமகளும் கவி பாட வந்தேன் மன்றத்தில் துணை நின்று வாழ்த்துவாய் தாயே. நடக்கட்டும். ஆண் கவியை வெல்ல வந்த பெண் கவியே வருக, நீ அறிந்தவற்றை மறைத்து நின்று சபையினிலே தருக. ஆண் கவியை வெல்ல வந்த பெண் கவியே வருக, நீ அறிந்தவற்றை மறைத்து நின்று சபையினிலே தருக. பெண் கவியை வெல்ல வந்த பெருமகனே வருக, உங்கள் பெட்டகத்தை திறந்து வைத்து பொருளை அள்ளி தருக. பெண் கவியை வெல்ல வந்த பெருமகனே வருக, உங்கள் பெட்டகத்தை திறந்து வைத்து பொருளை அள்ளி தருக. இலையில்லாமல் பூத்த மலர் என்ன மலரம்மா, இலையில்லாமல் பூத்த மலர் என்ன மலரம்மா. அது இளமை பொங்க வீற்றிருக்கும் கன்னி மலரையா, அது இளமை பொங்க வீற்றிருக்கும் கன்னி மலரையா. வளையில்லாமல் மீறி பிடிக்கும் தேசம் என்ன தேசம், வலையில்லாமல் மீறி பிடிக்கும் தேசம் என்ன தேசம். அது வாலிபரின் கண்ணில் உள்ள காதல் என்னும் தேசம், அது வாலிபரின் கண்ணில் உள்ள காதல் என்னும் தேசம். ஆண் கவியை வெல்ல வந்த பெண் கவியே வருக, உங்கள் பெட்டகத்தை திறந்து வைத்த பொருளை அள்ளி தருக. காதல் வந்தால் மேனியிலே என்ன உண்டாகும், அது கண்ணியரை கண்டவுடன் கால்கள் தள்ளாடும். காதலித்தால் மறந்து விட்டால் வாழ்வு என்னாகும். அன்பு காட்டுகின்ற பேரிடத்தில் காதல் உண்டாகும். ஒரு முறைதான் காதல் வரும் தமிழர் பண்பாடு, அந்த ஒன்று எது என்பதுதான் கேள்வி இப்போது. வருவதெல்லாம் காதலித்தால் வாழ்வது பாரு. தன் வாழ்க்கையே காதலித்தால் புரியும் அப்போது. ஆண் கவியை வெல்ல வந்த பெண் கவியே வருக, உங்கள் பெட்டகத்தை திறந்து வைத்த பொருளை அள்ளி தருக. உன்னுடைய கேள்விக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லிட்டாங்க. இனிமே அவங்க கேள்வி கேட்கலாம்ல? கேட்க சொல்லு. தாதி தோது தீது தத்தம் தத்தை சொல்லாது, தோதி தோது ஒத்தித்தது தோது சொல்லாது. தேது தித்து தொத்து தீது தெய்வம் வராது, இங்கு தொத்தி தத்தும் தத்தை வாழ தித்தித்ததாது. கேள்வி அது என்ன உளறாங்க? அவங்க ஒண்ணும் வளரல, நீதான் திணற. திணறதாவது பின்ன வேணும்னா நீ தோல்வியை ஒப்புக்க. அவங்களே அர்த்தம் சொல்றாங்க. முதல்ல அர்த்தத்தை சொல்ல சொல்லுங்க, அப்புறம் பேசிக்கலாம். சரி சொல்லுங்க.